தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும், இந்த வாய்ப்பை வழங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த குழுவின் அங்கத்தினர் யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக யூதா புஸ்தகம் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பொதுவாக இந்த புஸ்தகமானது ஒரு பொதுவான நூலாக அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், it is called as Catholic book, called as Catholic. Catholic means universal. ஏன் இந்த புஸ்தகம் இவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்த புஸ்தகத்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தாருக்கோ அல்லது தனிப்பட்ட சபைக்கோ அல்லது ஒரு குழுவான சபைக்கோ அவர் எழுதவில்லை. இதை பொதுவாக எழுதியது நிமித்தமாக இதை ஒரு பொதுவான புத்தகம், கேத்தலிக் அப்படின்னு சொல்லி இதை வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது எல்லோருக்கும் பொதுவாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரமும் யூதா புஸ்தகமும் ஒரே கருத்து, அதாவது பொதுவான கருத்து உடையதாக காணப்படுகிறது. இந்த புஸ்தகம் கிபி 66ஆம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது எங்கே எழுதினார்கள் என்று தெரியவில்லை என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய சாராம்சம், இதனுடைய கருத்து, மைய கருத்து, இதை ஏன் எழுதினார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இருக்கிற அந்த ஒரு அதிகாரத்திலே கள்ள போதகர்களுக்கு விரோதமாக அநேக செய்திகளை, எச்சரிப்புகளை அவர் குறித்திருக்கிறார். மேலும் விசுவாசிகளிடத்திலே என்ன காணப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே என்ன விதமான குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அன்பு, சகோதர சிநேகம், உண்மை, பரிசுத்தம் ஆகியவை விசுவாசிகளிடத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஆலோசனையை அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் அதிகமாக கள்ள போதகர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள், அவர்களை பின்பற்றினால் என்ன விளைவுகள் ஆகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை கடுமையாக அவர் இந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். அதே போல இந்த நிருபத்திலே அவர் சொல்ல வருகிற முக்கிய கருத்து என்னவென்று சொன்னால், விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும். விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மொத்த மைய கருத்தாக காணப்படுகிறது. சரி, ஏன் இந்த புஸ்தகம் அநேகரால் நிராகரிக்கப்பட்டது? நிறைய பேர் இதை எடுத்து படிக்கிறது இல்லை. இதுல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பிரசங்கம் கூட பண்ணது கிடையாது. ஏன் இந்த புஸ்தகத்தை நிராகரிக்க அல்லது ஒதுக்கப்பட்டது? ஏன் இதை யாருமே படிக்கிறது இல்லை, இதுல இருந்து யாருமே செய்தி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம சில காரியங்களை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். மோஸ்ட் நெக்லெக்டட் புக் இன் நியூ டெஸ்டமெண்ட். மோஸ்ட் நெக்லெக்டட் புக் இன் த நியூ டெஸ்டமெண்ட் கால்ட் ஜூட். ஏன் இதை ஒதுக்கி வைக்கப்பட்டது, ஏன் புறக்கணிக்கப்பட்டது, இதை ஏன் அதிகமா யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, முதலாவது காரணம், புதிய ஏற்பாட்டுல இந்த புஸ்தகம் மிக சிறிய புஸ்தகம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதுவும் 25 வசனம் தான் இருக்கு. அதனால என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இதுல என்ன முக்கியமான கருத்து இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் கூட யோசிக்கலாம். இரண்டாவது, வேதத்துல கடைசி பகுதியில இது இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு முன்பாக ஒரு சிறிய அதிகாரம் கொண்ட புஸ்தகம். அதனால இது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில ஒரு சின்ன பறவை போல ஒளிந்து இருக்கிறது. அதனால கூட நிறைய பேர் இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சிருக்கலாம். இந்த புஸ்தகத்தின் செய்தி, இதுல எழுதியிருக்கிற காரியங்கள் மிக கடுமையான காரியங்களாக காணப்படுகிறது. வேத கோட்பாடுகள் மிக கடுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் விசேஷித்த வண்ணமாக கள்ள போதகர்கள், அவர்களுடைய சுபாவம், அவர்களை பின்பற்றுவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றி யூதா எழுதியிருக்கிறார். அதனால் கூட சிலர் என்ன செய்திருப்பாங்க,
இதை படிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சோதோம் கொமோரா பட்டணத்தை எவ்வாறு ஆண்டவர் அழித்தாரோ அதே போல இந்த கள்ள போதகர்களையும் அவர்களை பின்பற்றுவர்களையும் நிச்சயமாக ஆண்டவர் அழிப்பார் என்பதை இந்த யூதா புஸ்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதை அவர் சில கடினமான வார்த்தைகள் மூலமாக அதை சொல்லியிருப்பதினால் சிலர் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு மனமில்லாமல் இருக்கலாம். சரி, யார் எழுதியது? இந்த புஸ்தகத்தை எழுதியது யார் அப்படின்னு சொன்னா, யூதாம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுல கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுனுடைய சகோதரனும் ஆகிய யூதா எழுதியது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. சோ பல வேத புஸ்தகங்கள்ல யார் எழுதினது அப்படிங்கிறத 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த யூதா அப்படிங்கிற இந்த பேர் கிரேக்க பாஷையில யூதாஸ் அப்படின்னு கூட பெயர் குறிப்பிடப்படுகிறது. உடனே நமது எண்ணங்கள், நமது மனதுல தோன்றுகிற காரணங்கள் என்னவென்று சொன்னால், ஒருவேளை யூதாஸ் காரியத்து ஆண்டவருடைய சீஷர் யூதாஸ் காரியத்து எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதுல தோன்றக்கூடும். ஆனால் அவர் எழுதவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் இயேசு மரித்த சில நாட்களிலே அவரும் அங்கே தற்கொலை செய்து இறந்து விடுகிறார். அப்போ அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை. வேதத்துல, அதுவும் புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக இடங்களில யூதாஸ் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய இடங்கள்ல வரும். அதுல ஒருத்தர் யாக்கோபினுடைய சகோதரர். அதே போல ஆண்டவருக்கும் அவர் சகோதரர் முறை அப்படிங்கிறது தான் அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறது. யாக்கோபின் சகோதரர், இயேசுவின் உடன் ஊழியக்காரர். அவர் தன்னை ஊழியக்காரர் என்பதிலே தன்னை பெருமையாக பேசிக் கொள்கிறார். சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆங்கிலத்துல சொல்ல போனோம் என்றால் சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றார். என்னதான் அவர் வந்து இயேசுவுக்கு உறவின் முறையாக இருந்தாலும், யாக்கோபினுடைய சகோதரராக இருந்தாலும், அவர் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன். தன்னை மிகவும் தாழ்த்தி அங்கே சொல்கிறார். நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருப்பது மிகுந்த பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். என்னதான் அவர் மாம்சமான இல்ல உலக பிரகாரமான உறவை கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய உறவை தான் அங்கே அதிகமாக அவர் எடுத்து காட்டுகிறார். அவருக்கு ஆவிக்குரிய உறவு என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய ஊழியக்காரன். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஊழியக்காரர். பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, பாஸ்டர்ஸ் அவங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் அவருக்கு ஊழியக்காரர் தான். யாரெல்லாம் ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்திலே பிறந்து எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதையே இந்த யூதா விரும்பினார். இந்த உலகத்துல நாம் என்ன வேலை செய்தாலும் இல்லை என்ன தொழில் செய்தாலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதுதான் நமக்கு மேன்மையானது. நமக்கு மேன்மையானது. நானும் இந்த பாஸ்டர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் ஆசிரியராக இருந்து பணியாற்றிருக்கிறேன். ஆனால் இந்த போதகர் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிக்னேஷன் நம்ம பேருக்கு முன்னாடி வரும் பொழுது அதனுடைய மரியாதை மதிப்பு ரொம்ப மிகுந்த சிறப்பானது. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை மேலான இடங்களிலே நம்மை உயர்த்தி வைப்பார் என்பது மிகுந்த நிச்சயமானது. இந்த யூதா புஸ்தகத்தின் ஆசிரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சமான உலக பிரகாரமான சகோதரர் உறவை கொண்டிருந்தாலும் தன்னை கிறிஸ்துவின் சொந்தக்காரர் என்று சொல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்வதையே அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக இடங்கள்ல சபையில பெரிய தலைவர்கள் இருந்தா எனக்கு அவர் சொந்தக்காரர் இவர் சொந்தக்காரன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, தன்னைத்தானே அங்க அவங்கள பெருமை பாராட்டுவாங்க. ஆனா இதையெல்லாம் விரும்பாத இந்த யூதா தன்னை ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக தன்னை முன்னிறுத்துகிறார். இதைத்தான் நாமளும் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக முதலாவது நாம் கருத வேண்டும். இந்த யூதா புஸ்தகம் பிதாவானால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசுவினால் காக்கப்பட்டவர்களும் ஆகிய
அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து பாவத்தை விட்டு விலக்கி இயேசுவினிடம் வருமாறு அழைப்பு விடுக்கிறார். 3 காரியங்கள் இருக்கிறது அதுல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். 3 காரியங்களை அங்கே சொல்கிறார். அந்த பொதுவாக அவர் எழுதியதின் நோக்கம் இதிலே அங்கே தெரிய வருகிறது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். வேற எந்த பொருளும் அவர் குறிப்பிடவில்லை. அட்வென்த் சபை விசுவாசிகளோ அல்லது எகிப்து சபை விசுவாசியோ இல்ல கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளோ அப்படின்னு அவர் யாருக்குமே ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் எழுதவில்லை. பொதுவாக தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள், இது பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த புஸ்தகத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதற்காக இதை படித்து கொண்டிருந்த பொழுது, ஒவ்வொரு வசனம் அல்லது 2 வசனத்துல அநேக பிரசங்கங்களை நான் பரிசுத்த ஆவியினால் பெறப்பட்டேன். இதை எவ்வாறு பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், 1ஆம் வசனமும் 2வது வசனமும் அந்த ஆசிரியர் யார் என்பதையும் அவர் வாழ்த்துக்கள் சொல்லி அந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறார். பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தனிப்பட்ட கடிதம், இந்த தனிப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கும். அதே போல கடைசி 2 வசனங்கள் முடிவுரை. அது எப்படி அவர் முடிக்கிறார், அது வாழ்த்து சொல்லுகிறார் அல்லது பெனிடிக்ஷன். நம்முடைய சபைகளில் எப்படி ஆராதனை முடியும் போது ஒரு பெனிடிக்ஷன் பண்ணுவாங்களோ அதே போல வாழ்த்துக்கள் முதலாவது ஆரம்பிக்கிறார், அடுத்தது முடிக்கும் பொழுது முடிவுரையோடு முடிக்கிறார். இதுல இடையில நிறைய காரியங்களை கொடுத்து இந்த 25 வசனங்கள்ல மொத்தமா 20 வசனத்துல அநேக வேத கோட்பாடுகளை விசுவாசிகளுக்கு அவர் எடுத்து வைக்கிறார். 3வது வசனம் 4வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நிருபத்தின் இந்த புஸ்தகத்தின் நோக்கம் என்ன, எதற்காக அவர் எழுதினார் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். 5வது 7வது வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நியாய தீர்ப்பின் எடுத்துக்காட்டுகள், எவ்வாறாக ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் அப்படிங்கிறத குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 8வது வசனம் 10வது வசனம் 13வது வசனம் வரை அவர் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பின்மாறி போனவர்களின் விபச்சாரமும் பாவமும் அவர்களுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறத அவர் எடுத்துக்காட்டாக நமக்கு எழுதியிருக்கிறார். அதே போல 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது மீகாவேல் அவருடைய தாழ்மையை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். 14வது 15வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஏனோக்கின் தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஏனோக்கினுடைய தீர்க்க தரிசனம், ஆண்டவர் எப்பொழுது வருவார், எப்படி திரும்ப வருவார் என்பதை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். 17வது வசனம் முதல் 18வது வசனம் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பேதுருவின் தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்கே காணப்படுகிறது. அதே போல கடைசி 20வது வசனமிலிருந்து 25வது வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நமது பாதுகாப்பை உறுதி பண்ணும் 7 நடத்தைகள். இதுதான் முடிவுரை. அதே போல நமக்கு ஆண்டவரால் எவ்வாறாக பாதுகாப்பாக இருப்போம், அதற்கு என்ன காரியங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார். இவ்வாறு இந்த புஸ்தகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கிளாசிஃபை பண்ணி வைத்திருக்கிறார். சரி, இன்றைக்கான தியானம் நான் எடுத்துக்கொண்ட 2 வசனம், யூதா 24ஆம் வசனமும் 25வது வசனமும். இதை நான் உங்களுக்கு வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். 24வது வசனமும் 25வது வசனமும். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இதுல ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து இந்த யூதா எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயங்கள் வேதம் முழுவதுமாக நாம் படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நிறைய
குணாதிசயங்களை நாம் படிக்க முடியும். இதுல அவர் குறிப்பிட்டிருக்கிற சில காரியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். அதை இந்த நிருபத்தின் கடைசி முடிவுரையாக அவர் எழுதி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்துல தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அவர்களாக பதவியில இருக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும், இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் அவர்தான் என்ன செய்வாரு? கனம் பொருந்தியவர், மகத்துவம் நிறைந்தவர், வல்லமையுள்ளவர், அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி அவருடைய குணாதிசயங்களை விவரிக்கிறார். அதே போல 24வது வசனத்திலையும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை வலுவாதபடி காக்கக்கூடியவர். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள போகிற ஆண்டவருடைய குணாதிசயங்கள். அவர் என்ன செய்யக்கூடும், நம் தேவனால் என்னெல்லாம் செய்யக்கூடும் அப்படிங்கிறது குறித்து அவர் எழுதியிருக்கிறார். முதலாவது நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று சொன்னால், நம்மை வலுவாதபடி காத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் 24வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். வேற யாரையோ அங்க கொண்டு போய் நிப்பாட்டி என் பிள்ளைய காப்பாத்திக்கோ, என் பிள்ளைய பிடிச்சி தாங்கிக்கோ அப்படின்னு அவர் சொல்லல. தானே இறங்கி வந்து தன்னுடைய கரத்தினால் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அதை குறிப்பிடுகிறார். யூதா அதைத்தான் அங்கே எழுதியிருக்கிறார். வலுவாதபடி நம்மை காக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். நீதிமானை தமது கையினால் தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களில் ஒன்று. அதற்கு முன்பான வசனங்களை நாம் சிறிது வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீதிமான், உத்தமன், அவன் எவ்வாறு இருப்பான், அதிலே ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது அவன் கடன் வாங்கினால் திரும்ப கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு குணாதிசயம் குறிப்பிடப்படுகிறது. வேதத்துல நாம் கடன் வாங்குவது தவறு என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. அது ஆசீர்வாதமான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி உபாகமத்துல நாம படிக்கிறோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு இருக்கிற உலக மக்கள் என்ன என்று சொன்னால், எல்லாருமே இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கட்டத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உத்தமன், தேவனுடைய குமாரன் இந்த காரியங்களிலே உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த யூதா அங்கே எழுதுகிறார். நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்தும். தன்னையோ அல்லது தன்னுடைய சொந்தக்காரர்களையோ அங்கே மகிமைப்படுத்தாது. ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்தும். இதைத்தான் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள், நாம் கொடுக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நடந்து கொள்கிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்க வல்லவர். அதற்காக அவர் தூரத்திலிருந்து காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் போதும், ஒவ்வொரு நடையின் போதும் ஆண்டவர் நம்மை காத்து நமக்கு ஆலோசனை சொல்வார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இதை செய்யும் பொழுது இதை செய்யாதே, இதை செய் அப்படிங்கிற அந்த ஆலோசனை நம்முடைய உள்ளத்திலே வரும். சில நேரங்களில சில கடினமான ஆலோசனை வரும். அதை நாம் என்ன செய்வோம்? புறக்கணிச்சிருவோம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அதை விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்து விடுவோம். இதை நிறைய இடங்கள்ல நாம் செஞ்சிருப்போம், அனுபவப்பட்டிருப்போம். ஒரு சிறு பிள்ளை நடக்க பழகும் பொழுது அந்த பிள்ளையின் பெற்றோர் அந்த பிள்ளையின் கால்களை பிடித்து நடக்க சொல்லி கொடுப்பார்கள்.
அதே போல அந்த சிறு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழகும். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை காத்து நடத்தக்கூடியவர். நம்முடைய பாதம் நழுவாதபடி காத்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் நடக்கும்போது பாவத்தின் பள்ளத்திலோ அல்லது அழிவின் பள்ளத்திலோ நாம் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் நம்முடைய கர்த்தரோ நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நிறைய இடங்களில் விழுந்து விடுகிறோம். அப்பொழுதெல்லாம் நம்மை காத்து பலப்படுத்தி நம்மை தாங்கி நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மோடு கூட பாதுகாப்பாக வருகிறார். நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. தமது கையினால் நம்மை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது நம்மை பாதுகாப்பாக, நம்முடைய பாதங்கள் வலுவாதபடி, இடராதபடி காத்து கொண்டிருக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். ஒரு கிராமத்திலே நிலநடுக்கம் அடிக்கடி அங்கே வரும். அடிக்கடி நிலநடுக்கம் வருவதனால் அநேகர் என்ன செய்வாங்க? பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். நாளைக்கு யார் இடிந்து விழுக போகிறாங்க? நிறைய குடும்பங்கள் அழிந்து காணப்படுகிறது. அந்த சமயத்துல எல்லாரும் பயந்து இன்னைக்கு ராத்திரி நாம் உயிரோடு இருப்போமா அப்படின்னு சொல்லி அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் அங்கே ஒரு வயதான மூதாட்டி இருந்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக தேவனை துதித்து பாடிக்கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு எந்த வித கவலையோ வருத்தமோ இல்லை. ஆனால் கூடியிருக்கிற மக்கள், பக்கத்துல இருக்கிற எல்லாருமே பயந்து கொண்டு இது என்ன ஆகுமோ, நாளைக்கு எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தார். அப்போ அந்த ஒரு பெண்மணி இந்த வயதான மூதாட்டியிடம் சென்று, அம்மா உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இங்க பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் மட்டும் ஏன் நடுக்கமின்றி, பயமின்றி, கவலையின்றி, வருத்தமின்றி ஜெபம் செய்து துதித்து சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறீர்களே என்ன என்று கேட்ட பொழுது அந்த மூதாட்டி சொன்னார், என் ஆண்டவர் என் வாழ்க்கையையும் என் பாதைகளையும் வலுவாதபடி என்னை காத்து கொண்டிருக்கிறார். அந்த நிச்சயத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் ஆண்டவர் என் பாதங்களை வலுவாதபடி என்னை காத்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் வணங்கி கொண்டிருப்பதற்காக நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சொன்ன பொழுது அங்கிருந்த எல்லாருக்கும் தைரியம் வந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்மை வலுவாதபடி காக்க விரும்புகிறார். நாமும் அதை புரிந்து அவருக்காக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது நான் கற்றுக்கொண்ட இந்த கடைசி பகுதியினுடைய, அதாவது இந்த முடிவுரையில் நான் தெரிந்து கொண்ட பாடம். இரண்டாவது, அதுல என்ன அவர் இந்த யூதா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், 24ஆம் வசனத்துல 2வது பகுதியில இருக்கிறது, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ளவர். இன்றைக்கு நம் பேர்ல ஏதாவது கோர்ட் கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய வக்கீல் என்ன செய்வாங்க? போராடுவாங்க, நமக்காக வாதாடுவார்கள். இல்ல அவர் அப்படி செய்யல, இதை இப்படிதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்மை அங்கே நம்மை அவர்களுக்கு முன்பாக கோர்ட்டிலே நிறுத்துவார்கள். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்கிறார்? தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில், யாருமே ஆண்டவருடைய சன்னிதானத்துல பிரகாசிக்கிற இடத்துல நாம் போக முடியாது. மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே நெருங்கி போகும் பொழுது ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது, பின்புறமாக தான் அவர் பார்க்க முடிந்தது. அதே போல அந்த சீனாய் மலையிலே ஆண்டவரை தரிசிப்பதற்காக மோசே போகும் பொழுது அந்த மலை முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அப்பொழுது அந்த மலைக்கு பக்கத்துல இஸ்ரவேல் மக்கள் போவதற்கு பயப்பட்டார்கள்.
அந்த மலை பக்கத்துல நெருங்கி போவதற்கு கூட அவர்கள் பயந்தார்கள். அப்படிப்பட்ட பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உங்களையும் என்னையும் இந்த யூதா புஸ்தகம் கூறும் வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மாசற்றவர்கள். மாசற்றவர்கள் என்று சொன்னால் குற்றமற்றவர்கள். இந்த உலகத்துல பிறந்த யாருமே என்னது? எல்லாருமே பாவிகள். எல்லாருமே பாவிகள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும், எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மாசற்றவர்களாய் நிறுத்த நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவரும், அதை நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், இந்த வாய்ப்பை நாம் ஈஸியாக பெற்றுவிட்டோம் என்று சொல்லி நாம் நினைத்து விடலாம். இல்லை. இது தேவன் நமக்கு கொடுத்த சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால் இந்த காரியம் நமக்கு நடக்கப் போகிறது. நம்மை மாசற்றவர்களாக. இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் எவ்வாறு நம்மளை குறிப்பிடுகிறார்கள்? நமக்கு நமக்கு எப்படி நல்ல பெயர் கொடுப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தேவைகள், அவர்களுக்கு நம்மால் ஏதாவது ஒரு தேவைகள் வேண்டும் என்று சொன்னால், நம்மளை மாசற்றவர்கள், குற்றமற்றவர்கள் என்று சொல்லி கூறுவார்கள். அதே நேரம் நம்முடைய தேவை முடிந்து விட்டது என்று சொன்னால், அவன் சொல்லுவான், அவன மாதிரி அயோக்கியம் வேற யாருமே கிடையாதும்பாங்க. இதுதான் உலகத்தின் நடைமுறை. உலக மக்கள் செய்கிற காரியங்கள். அவர்களுக்கு தேவை என்றால், ஓ அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இதை நாம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்திருக்கலாம். கர்த்தருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நாம் மாசற்றவர்களாய் நிறுத்தப்படுவது நமக்கு கொடுக்கிற மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பாவம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே மகிழ்ச்சி காணப்படும். பாவம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே சந்தோஷமும் சமாதானமும் காணப்படும். பாவம் எங்கெல்லாம் இல்லையோ ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த சன்னிதானத்திலே நாம் இருக்க காணப்படுவோம். அங்கு பரிபூர்ண சந்தோஷம். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்மை வலுவாதபடி காக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே பிதாவின் முன்பாக நம்மை மாசற்றவராய், குற்றமற்றவராய் நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மூன்றாவது காரியம், எப்படி அவர் நம்மை வல்லமையுள்ள தேவன் நம்மை மாசற்றவராய் நிறுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், சந்தோஷத்தோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி. சிலர்லாம் நம்ம பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நம்ம மேல பல கெட்ட காரியங்கள் இருக்கும். ஆனா ஐயோ அப்படி சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வருத்தத்தோடு கவலையோடு என்ன செய்வாங்க, நம்ம பற்றி சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு, என்னுடைய மகன் குற்றமற்றவன், என்னுடைய மகள் மாசற்றவள் அப்படின்னு சொல்லி பிதாவின் முன்பாக நம்மை சமர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த நம்முடைய தேவனுக்கு ஞானம் இருக்கிறது. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் இந்த யூதா புஸ்தகத்தில் நமக்கு கற்றுக்கொள்ள கூடிய பாடம். அநேக வேத கோட்பாடுகள் இருக்கிறது. அநேக கடினமான வேத கோட்பாடுகளும் இதில் இருக்கிறது. ஆனால் நான் தெரிந்து கொண்ட சில ஆண்டவருடைய குணாதிசயங்கள் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவர், நம்முடைய பாதங்கள் வலுவாதபடி காக்கக்கூடியவர், நம்மை குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக பிதாவின் சன்னிதானத்திலே நம்மை நிறுத்தக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அதை எவ்வாறு அவர் செய்கிறார் என்று சொன்னால், மிகுந்த மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, இல்ல கடமைக்காக செய்யல. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம வேலை செய்யணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேலை பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அந்த வேலையை சிறப்பாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு சிறு குழந்தையைப் போல அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கீழே விழப்போகிறோமோ,
எப்பொழுதெல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கையில நாம் கீழே விழுகிறோமோ, பண பிரச்சனையா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற என்ன ஒரு பிரச்சனை நிமித்தமாக நாம் எப்பொழுதெல்லாம் கீழே விழுகப் போகிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கொண்டிருக்கிறோம், விழுகப் போகிறோம் என்று தெரிந்த மாத்திரத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, என்னை தாங்கி பிடித்துக் கொள்ளும். என் பாதம் வலுவாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்முடைய பாதம் வலுவாதபடி தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களையும் என்னையும் மகிழ்ச்சியோடு நிறுத்துவார். அப்படிங்கிற மெசேஜ் தான் இன்றைக்கு நமக்கு இந்த புஸ்தகத்தின் மூலமாக வந்திருக்கிறது. சோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தனக்கு வாலிப பருவம் வந்த மாத்திரத்திலே தன்னுடைய தகப்பனிடத்திலே சென்று, அப்பா, நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்ன மாத்திரத்திலே அந்த தகப்பனானவர் ஒரு நல்ல விலை உயர்ந்த சைக்கிளை வாங்கி கொண்டு வந்து, இந்தம்மா நீ ஓட்ட பழகு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பெண் சொல்றாங்க, இல்ல, நீங்க என்னை பிடித்து கொண்டு எனக்கு ஓட்டுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே அந்த தகப்பன் என்ன செய்தாங்க, எல்லா நாளும் ஓட்டும் பொழுதெல்லாம் அந்த சைக்கிளை பிடித்து, சரி ஓட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓட்டுன உடனே அவர் விட்டுருவார். அவங்க போவாங்க, கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துருவாங்க. திரும்ப உடனே அந்த தகப்பனார் அந்த பிள்ளையை பிடித்து திரும்ப ஓட்ட கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ரொம்ப நாள் போய் கடைசியாக அவர்கள் ஓட்ட கற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது கீழே விழுந்துகிறார். உடனே அந்த தகப்பன் அங்கே வந்து பிடித்து தூக்கி நிறுத்தி திரும்ப அந்த பெண்மணியை நீ திரும்ப ஓட்டு அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்றாங்க, ஓட்ட கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ ஒரு காலகட்டத்துல அந்த பெண்மணி முழுவதாக அந்த ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டு தன்னுடைய சுதந்திரமாக ஓட்டிக்கொண்டு திரும்ப வந்து, அப்பா, என்னை இந்த அளவுக்கு நீங்க தாங்கி பிடிச்சதற்காக நன்றி. எப்பொழுதும் நான் விழும்பொழுதெல்லாம் என்னை தாங்கி பிடித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னார். இதே போலதான் நீதிமான் கீழே விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் அவர் அவனை காத்துக்கொண்டும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு அவனை நிறுத்தி கொண்டும் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, நான் கீழே விழும்பொழுதெல்லாம் என்னை காத்துக்கொள்ளும் என்று நாம் கூப்பிட வேண்டும். அப்படி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் கூறிய பிரகாரம், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் அவருடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்படைத்து என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் தமது கரத்தினால் நம்மை தாங்கி பிடிக்கிறார். வேற யாரையோ அனுப்பி இல்ல இன்னார் மூலமாக பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் செய்யவில்லை. தன்னுடைய சொந்த கரத்தின் மூலமாக நம்மை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற தேவன் நமக்கு இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற தேவன், நம்மை மாசற்றவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்மை அவருடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கிற தேவன் நமக்கு இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.